ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்ட் 2 வீடியோ. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பத்தை நம்ம ரெசிபியை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கடாயிலேயே ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டைம் ஆயிரும். ஸோ அதனால் 2 அடுப்பில் 2 கடாய் வச்சு சீக்கிரமாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமே வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு 2 அடுப்புலேயும் 2 கடாய் வச்சு ரெண்டுக்குமே ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ரெண்டுக்கும் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ரெண்டுக்குமே ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான். எண்ணெய் ஒரு கடாயில் தேங்காய் பூ, இன்னொரு கடாயில் தக்காளி போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ வெங்காயம் நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா போட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடாய்க்கு தேங்காய் பூவும் இன்னொரு கடாய்க்கு தக்காளியும் போட்டு, ஸோ அது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்முடைய இடியாப்ப ரெசிபி இதுதான். ஸோ நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம்.